இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர் அவர். இது நம்ம மேலோட்டமாக பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்கிற மாதிரி இல்லை, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் கூட்டத்தோடு கூட்டமா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்ற தேவன் இல்லை. நம்மளை இண்டிவிஜுவலா பர்சனலா நம்மளை அழைக்கிற தேவன். எப்படி நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு வீட்டுக்கு வந்து கூப்பிடும்போது எழும்பி நின்று மரியாதையோட வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம ஒரு முக்கியமானவங்கன்றது உணர்றோமோ, அதே போலவே இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்மை பர்சனலா கூப்பிடுறாரு. நம்மளோட பர்சனலா தனிப்பட்ட ஒரு உறவு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இதை நம்ம உணரும் போது அவர் மேல உள்ள விசுவாசத்தை நமக்கு அதிகரிக்கும். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்ம உலகத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக தாண்டி செல்ல முடியும். அவருக்காக பல காரியங்களை சாதிக்க முடியும். இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு கூட்டத்துல திரள் கூட்டமான மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மைக்ல உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஷாக்கா இருக்கும். அதே நேரம் நான் அவ்வளவு முக்கியமானவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரும்ல. ஆனா அதே போலதான் தேவன் நம்மை அழைக்கிறார் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. நம்ம அவருக்கு முக்கியமானவங்க. நம்முடைய பயத்தை அவர் நீக்க விரும்புகிறார். நம்மளோடு இருக்கிறேன்றதை காட்ட விரும்புகிறார். அவருக்கு நம்ம முக்கியமானவங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்த விரும்புகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை காட்ட விரும்புகிறார். ஒருவேளை மொத்தமா எல்லாம் வாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு அன்பு நமக்கு தெரியாது. ஆனா நம்மை தனியாக அழைக்கும் போது அந்த அன்பு நமக்கு தெரியும். வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 45 3 வசனம் 4 வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இதை யோசித்து நிதானமா நிறுத்தி பார்த்தோம்னா இது எவ்வளவு ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஆண்டவர் பேசுற ஒரு வார்த்தையாக இருக்கும் பாருங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் நானே என்று அறியறதுக்காக என்ன செய்யறாராம்? வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறாராம், பொக்கிஷங்களை கொடுக்கறதுக்காக உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன்றாரு. உனக்கு என்னை யாருன்னு தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல, ஆனா கூட உனக்கு பெயர் கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிறார். ஒருவேளை என்னை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க யாராவது, நான் என்ன ஒரு முக்கியத்துவம் இல்லாதவளா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இந்த உலகத்துல இல்லை, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை மதிக்கிறாரு, உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு பேர் கொடுத்ததே அவர்ன்றதே நீங்க மறந்து போயிடாதீங்க. நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 12 வசனத்துல பயந்து ஒளிந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதவனானவன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இதுல பேர் மட்டும் இல்ல, அவனை பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா அவன் பயந்து ஒளிந்துகிட்டு இருக்கான். அவனை மாத்துறதுக்காக, அவனுக்கு ஒரு தைரியம் கொடுப்பதற்காக அவனோட பேசுறாரு. அடுத்து யோவான் 1 அதிகாரம் 47 வசனத்துல நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு இயேசு அவனை குறித்து என்ன சொல்றாருன்னா, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ அவனுடைய உள்ள என்ன இருக்குன்றது கூட பார்த்து அவன் கபடில்லாத ஒரு உண்மையான இஸ்ரவேலன் என்பதை அறிந்து அப்படி சொல்லி அவனை கூப்பிடுறாரு. பேர் மட்டும் தெரியும் இல்லைங்க. நிறைய பேருக்கு நம்மள பேர் மட்டும்தான் தெரியும். ஆனா தேவன் நம்ம உள்ளத்துல உள்ள எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற, உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய பயங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களால முடியாதுன்னு நீங்க நினைக்கிற காரியங்கள், ஒரு வேதனையில வழியாக நீங்க போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் அறிவார். இன்றைக்கு அவர் பெயர் சொல்லி அழைத்த சிலர் நம்ம பற்றி பார்க்க போறோம். அதாவது முதலாவது சாமுவேலை பத்தி பார்க்க போறோம். அவனுக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. சின்ன குழந்தை, அவங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிந்து
ஏலிங்கிறவர்கிட்ட வளர்றான். ஏன்னா அவனை ஆண்டவருக்கென்று அவங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தங்கி இருந்த ஏலி என்ற ஆசாரியனோடு இவன் வளர்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர், சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இதுல இந்த வசனத்துக்கு முன்னாடி 2 தடவை ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆனா அவனுக்கு தெரியல, அது யாருன்னு தெரியல, கர்த்தர் யாருன்னு தெரியல, அவருடைய சத்தம் அவருக்கு புரியல. அதனால அவன் நினைச்சு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஏலி தாத்தா மட்டும்தான். உடனே போய் ஏலிட்ட போய், இங்கேதான் இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இல்லப்பா, நீ போய் படுத்துக்கோ, 2 தடவை சொல்லிட்டாரு. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர், பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன் ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டான். இதுல பாருங்களேன், சாமுவேலுக்கு கர்த்தர் யார் என்று தெரியவில்லை. 3ஆவது தடவை திரும்ப வந்து சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. இவன் திரும்ப ஓடி போய் ஏலிட்ட போறான். அவனுடைய சின்ன குழந்தையோடைய ஒரு இருதயத்தை பாருங்களேன். இவருக்கு என்ன வேலை இல்லை, சும்மா சும்மா என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாரா? நான் கூப்பிட்டு போய் கேட்டா இல்லைன்றாரு. வயசாகி போச்சு, அவருக்கு ஞாபக மருதி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு படுத்திருந்துருக்கலாம். ஆனா அவனுடைய சின்ன இருதயம் அப்படி ஒரு எதிர்மறையாக யோசிக்கல, அவரை குறித்து தவறாக அவன் யோசிக்கல. அவருக்கு பரவாயில்ல, எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவன் கேட்டதுனால இப்பதான் அவருக்கு ஏலிக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை இவனை தேவன் கூப்பிட்டிருப்பாரோ, தேவன் தான் கூப்பிட்டிருப்பாரு. அதனால கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை சரியான பாதையிலே நடத்துகிறார். இன்றைக்கு தேவன் உடைய சத்தத்தை கேட்கிறோம், ஆண்டவர் கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ற, ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு ஒருவேளை சின்ன குழந்தைங்க சொல்றாங்கன்னா, சிச்சி அதெல்லாம் ஒரு மனப்பிரம, அதெல்லாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி அடிக்கிறோமா? இல்ல, அவங்கள நேராக சரியாக நடத்துறோமா? இன்றைக்கு சாமுவேலுக்கு கர்த்தர் யார் என்று தெரியல. நீ அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் அப்படின்னு சொன்ன அதே தேவன் இன்றைக்கு சாமுவேல, சின்ன குழந்தையான சாமுவேல அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனுக்கு பெயர் கூப்பிடுறாரு. எப்பா எந்திரி, அப்படி இல்ல, சாமுவேலே அப்படிங்கிறாரு. போய் படுத்துக்கிட்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். 4ஆவது தடவைங்க. அவர் விட்டுறல, அவன் கேட்கல, அவன் தூங்குறான், அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு தெரியல, என்னுடைய சத்தத்தை அவன் புரிஞ்சுக்கல அப்படின்னா கூட அவர் திரும்ப 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 வந்து அவன் அறியும் அளவும் அவனை கூப்பிடுற தேவனா இருக்கிறார். அவன் கூப்பிட்ட உடனே இப்போ 4ஆவது முறை அவர் சொன்ன உடனே அவன் சொல்றான், சொல்லும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன் அப்படின்னு உடனே அவன்கிட்ட பேசுறாரு. அந்த சின்ன பையனாகிய சாமுவேல்கிட்ட இஸ்ரவேலுக்கு இனிமேல் நடக்க போகிற காரியங்கள், அவருடைய மனதுக்கு இருந்த வேதனையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவனோடு பகிர்ந்து கொள்கிறாருங்க. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுவதற்கு, அவருடைய மனதை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு, அவருடைய விருப்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, அவர் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைக்கு நம்மள பெயர் சொல்லி அழைக்கிறார். என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் அவருக்கு தெரியும். ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க, எந்த ஊரு, உங்க அம்மா அப்பா யாரு அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உலகத்தாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களையும் என்னையும் படைத்த தேவன், உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு உங்களை பத்தி தெரியும். உங்களோடு பேசணும்னு அவர் விரும்புறாரு. உங்களோட அளவலாக வேண்டும், தன்னுடைய விருப்பத்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஒரு நபரையும் அவர் இன்னொரு நபரை பத்தி பார்க்கலாம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல வர்ற இஸ்மவேல். அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு பிள்ளை, அதாவது வெறுக்கப்பட்ட பிள்ளை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய அம்மாவாகிய ஆகார் ஒரு அடிமைப்பெண், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் அடிமைப்பெண், எகிப்து தேசத்தை சேர்ந்தவள்.
இவளுக்கு அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சாராள் தனக்கு குழந்தை இல்லைன்னு ஆபிரகாம்கிட்ட இவளை ஒரு தன்னுடைய சார்பில் தனக்குன்னு ஒரு பிள்ளை பெத்து கொடுப்பான்னு சொல்லி ஒரு மறுமனையாட்டியாக கொடுக்கப்பட்டவள். ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி ஆன உடனே அவ கற்பந்தரிக்கிறாள். கற்பந்தரிச்ச உடனே அவளுடைய எஜமாட்டி, அதாவது சாராளோட தனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் வந்துருச்சுன்னு ஒரு பெருமை அவளுக்குள்ள வந்த உடனே சாராள் அதை பார்த்துட்டு அவளை கொடூரமா நடத்தின உடனே அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போறான். அந்த இடத்துல இருக்க முடியல, அவங்ககிட்ட இருக்க முடியல. ஏன்னா கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு நபராக அந்த நேரத்துல ஆபிரகாம் கூட அவளுக்காக பேசல சாராள்கிட்ட. இப்ப நீ தானே சொன்ன, இவ அதனால தானே என்னுடைய மனைவி, இவளோட தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் பேசல. சாராள் கொடுமையா நடத்தினதுனால அந்த இடத்த விட்டு ஓடி போறான். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவர் ஓடிக்கிட்டு இருக்கா வனாந்திர வழியா. ஓடும்போது வழியா கர்த்தருடைய தூதனானவர் அவளை பிடிச்சி, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே நீ எங்க போற அப்படின்னு சொல்லி அவளை கேட்டு ஆகாரை கண்டுபிடிச்சி அவளை கேட்டு அவளுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் அவர் பெயர் கொடுக்குறாங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வேணா அது வேண்டப்படாத குழந்தையா இருக்கலாம், வேஸ்டா இருக்கலாம். ஆனா தேவன் அப்படி பார்க்கல. அவனுக்கு இஸ்மவேல்னு பேர் கொடு அப்படின்னு சொல்லி அந்த வேண்டப்படாத தகப்பனால் தள்ளப்பட்ட அந்த குழந்தைக்கு அவரே பெயர் கொடுக்குறாருங்க. எவ்வளவு நல்ல தகப்பன். ஒருவேளை வீட்டாரால் ஒதுக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களை வெறுத்து ஒதுக்குகிற தேவன் அவர் அல்ல என்பதை இந்த நேரத்துல உணர்ந்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுடைய செயல்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்குன்னு உங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்க, ஆனா கூட தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. உங்க பேர் அவருக்கு தெரியுங்க. வேண்டப்படாத குழந்தைக்கும் பெயரிடுகிறவர் அவர். அடுத்து இன்னொரு ஒரு நபரை பார்க்கலாம். இவன் ஆபிராம் நம்பவே முடியாது அப்படிங்கிறவன். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு என்னன்னா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான் அப்படிங்கிற ஒரு வாக்கு. அந்த வாக்கு அவனால நம்ப முடியல. அவனுக்கு 100 வயசு ஆக போகுது. 75 வயசுல அவர் சொன்னாரு ஆண்டவர். அவனுடைய மனைவிக்கு 90 வயசு ஆக போகுது. இப்போ எப்படி அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாத அவனுக்கு பெயரை மாத்தி அவனுடைய குழந்தைக்கு பெயரை கொடுக்குறாரு. அதாவது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அது இருக்குது. இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். இதுல பாருங்களேன், அவன்கிட்ட சொல்றாரு. அதாவது ஆபிராம் அப்படின்னா எக்ஸால்டட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அர்த்தமா, அதாவது மேன்மையான ஒரு தகப்பன். ஆனா திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பான் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் பேர் ஆபிராம்ன்றது ஆபிரகாம்னு மாத்துறாரு. ஆபிரகாம் என்றால் தான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பான் என்ற அர்த்தம். அவனுக்கு நம்பவே முடியல, ஒரு பிள்ளை பிறக்குன்றதே நம்ப முடியல. ஆனா அவன்கிட்ட சொல்லப்பட்ட வாக்கு என்ன? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பான். நீ ஒரு பிள்ளைக்கு இல்லைங்க, உன்னுடைய சந்ததி எண்ணவே முடியாதுன்ற ஒரு காரியத்தை அவன் நம்ப வேண்டும் என்பதற்காக அவனுடைய பெயரை மாத்துறாரு. அவனுடைய பிள்ளைக்கும் பெயரை கொடுக்குறாரு. இங்க பாருங்க, அடுத்து 15ஆம் வசனத்துல அவனுடைய மனைவிக்கும் பெயரை மாத்துறாரு. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என அழைக்காதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பெயராய் இருக்கும். ஏன்னா அவள் மூலமாக அநேகர் சந்ததி வரும்ன்றதுனால அவளுடைய பெயரை மாத்தி சாராள் அப்படின்னு பெயர் கொடுக்குறாரு. அடுத்து 19ஆம் வசனத்துல அதே அதிகாரம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றார். இதுல பாருங்களேன், மனைவியாகிய சாராளுக்கு நிச்சயமாகவே குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு பெயர் கொடு, அவன் மூலமாக என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்ப ஈசாக்குன்னா என்ன? நகைப்பு, லாஃப்டர் அப்படின்னு அர்த்தமா, சிரிப்பு. ஏன்னா ஒரு 100 வயதுக்காரன் குழந்தை குழந்தைக்கு அப்பாவாகிறான். 90 வயதான சாரா குழந்தைய பெற்றெடுக்கிறா சாராள் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்காக அவ ஈசாக்குன்னு பேர் கொடு அப்படின்னு சொல்லி பேரை கூட செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த ஆபிராமுக்கு தன்னுடைய
தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்பவே முடியல. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்பவே முடியாத காரியங்கள் இருக்குமா? இது என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. இது எப்படி நடக்கும்? இந்த வியாதியில இருந்து என்னால குணமாகவே முடியாது. இந்த வலி என்னுடைய சரீரத்துல இருந்து போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம்னு போட்டிருக்குதே. அவன் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நம்பிக்கையோடு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளுடைய வேதனை நீங்கி சுகமான உடனே அவளை பார்த்து என்ன சொல்றாரு? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரே. அதே போல இந்த வேதனை போகாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட நம்முடைய ஆண்டவர் அந்த சொன்ன அதே வாக்குத்தத்தத்தின் மூலமாக நடக்காத காரியங்களும் நடக்க செய்ய வல்லவர் அப்படின்னு நம்புவதற்காக நம்முடைய பெயரை கூட மாற்றி உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை கூட அவர் செய்ய வல்லவர்ங்க. நகோமி அப்படின்னுன்றது சந்தோஷம். அவ சொல்றா, என் பேரை மாறாள்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறா. ஏன்னா சர்வ வல்லவர் தான் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்றார். ஆனா அவர் கொடுக்கலங்க கசப்பு. நம்முடைய வாழ்க்கையில வருகிற தீமைக்கான காரணம் அவர் அல்ல. அவன் இந்த தீமையும் நன்மையாக மாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆபிராம் என்று அழைக்கப்பட்டவனுடைய பெயர் ஆபிரகாம்னு மாற்றி அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற தேவன், உங்க பெயர் எதா இருந்தாலும் உங்க வீட்டுல உங்களை வேஸ்ட், இந்த பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு நினைச்சா நான் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை ஏதோ ஒரு பேரை விட்டுருந்தா கூட நம்முடைய தேவன் உங்களை அவர் வைக்கிற பேரால மாற்றி உங்களை உற்சாகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். உங்களை நகோமின்னு அழைக்கிறவரா இருக்கிறார், ஆபிரகாம்னு அழைக்கிற தேவனா இருக்கிறார், சாராள் என்று அழைக்கிற தேவனா இருக்கிறார். அதனால நீங்க உங்களை குறித்து தாழ்மையா எண்ணாதீங்க. உங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு நீங்க வர்த்திக்க பண்ணிக்கோங்க. அவர் உங்களை உற்சாகப்படுத்தி நீங்க என்ன ஒரு காரியத்துக்காக இது நடக்காதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை நடத்துவதற்காக உங்களை இன்றைக்கு உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டவர் இன்றைக்கு என் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. கடைசியில அதே போலவே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவனுக்கு 100 வயசு, இவளுக்கு 90 வயசு, குழந்தை பிறக்குது, ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. அவன் மூலமாக இஸ்ரவேல் சந்ததியே வருகிறது. இன்னொரு நபருக்கு பெயரை கூட மாத்தி வைக்கிறார். ஏன்னா அவனுடைய பெயர் மோசமான பெயரா இருந்ததுனால பெயருக்கேற்றாற் போல வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய பெயரை மாற்றி அவனுடைய எண்ணத்துல ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். பாத்தீங்கன்னா யாக்கோபு அப்படிங்கிற நபரை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அடுத்து சொல்ல போறேன். யாக்கோபுனா என்ன அர்த்தம்? எத்தன், ஏமாற்றுக்காரன். அவன் பிறந்த பையன் என்ன செய்யறான்னா, அவனுடைய ரெட்டை குழந்தைங்க அவங்க அம்மாவுக்கு, அவனுடைய சகோதரன் வெளியே வரும்போது அவனுடைய குதிங்கால பிடிச்சுக்கிட்டே வெளியே வர்றான். அப்போ அவனை எல்லா நேரமும் எப்படா கீழே இழுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி இவன் வர்றான், வெளிப்படுறான். அதற்கேற்றாற் போல அவனுடைய செயலும் இருக்குது. அவங்க அண்ணனை ஏமாத்தி ஒரு கூழுக்காக பசியில வந்தவனை ஏமாத்தி சேஷ்டபுத்திர பாகரத்தை வாங்கிடுறான். அவங்க அப்பாவை ஏமாத்தி அவனுடைய மூத்த குமாரனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிடுறான். அப்படியே ஏமாட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவனை ஒரு நேரத்துல ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து அவங்க வீட்டை விட்டு ஓடி அவனுடைய மாமனார் ஆகிய லாபான் வீட்டுல ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயே தன் பிறராலே ஏமாற்றப்படுறான். அவனுடைய மாமனாராலே வஞ்சிக்கப்படுறான். மனைவியை மாற்றி கொடுத்துடுறாரு. அவராலே 2க்கு பதிலா, ஒரு மனைவிக்கு பதிலா 4 மனைவியை திருமணம் செய்கிற ஒரு நிலைமையும் நிறைய பிள்ளைகளும் ஆயிடுச்சு அவனுக்கு. இப்போ அவனுடைய மாமனார் அவனுக்கு கூலி கொடுக்காம அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய ஆரம்பியமே ஒருவேளை மற்றவங்கள்ட்ட இருந்து என்னத்தை பிடுங்கலாம், இவங்களை எப்படி ஏமாத்தலாம், இவங்கள்ட்ட இருந்து எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அவனுடைய வாழ்க்கை இன்னுமே அதே போலதான் ஒரு குழப்பத்துல தானும் ஏமாற்றப்படுறான். அதே நேரத்துல மற்றவங்களுடைய வாழ்க்கையிலும் இவன் ஏமாற்றுறதுனால அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தவனை இப்ப திரும்ப அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கான். அவனுடைய மனைவிமார் பிள்ளைங்க எல்லாரோட திரும்பி வர்றான். ஆனா இந்த நேரத்துல அவன் கேட்கிற செய்தி, அவனுடைய அண்ணன் திரும்ப வர்றான் அவனை பார்க்க. அப்படிங்கும்போது பயந்து போயிடுறான். அப்போ தனியா நின்று ஒரு தேவன் தூதனோடு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் அவன்கிட்ட இந்த பேர் இந்த வசனம் வருது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். யாக்கோபுனா என்ன அர்த்தம்? எத்தன். உண்மையா ஒத்துக்கிறான், நான் எத்தன் தான், ஏமாத்தினேன், எங்க அப்பாவை ஏமாத்தினேன், அண்ணனை ஏமாத்தினேன். இன்றைக்கு எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலையில
எங்க அண்ணன் என்னை கொண்டு போடுவானோன்ற நிலைமையில வந்து நிக்கிறேன்னு சொல்லி அவன் நிக்கும் போது ஆண்டவர் அவனை அப்படியா, உன் பேரே அப்படிதானா, நீ அப்படியே போன்னு சொல்லலைங்க. நல்ல தேவன் அவர். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படிங்கிறார். இப்போ உன்னுடைய பேரை நான் ஆசீர்வாதமா மாத்துறேங்க. நீ இஸ்ரவேல், அதாவது தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டதுனாலே உன் பேரை இஸ்ரவேல் மாத்துறேன்னு சொல்லி அவனுடைய பேரை மாற்றுகிறாரு. இப்போ யாக்கோபை மாத்தின தேவன் அவனுடைய பேர் கேட்டார் போல, தேவனோ பிரின்ஸ் வித் காட், தேவனோடு உள்ள ஒரு நல்ல ஒரு சமாதானத்தோடு இருக்கிற பிரபு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பேரை மாற்றாரு. தொடர்ந்து அவனுக்கு யாக்கோபுனே நிறைய இடத்துல நம்ம முதல்ல வாசித்த ஒரு வசனம் கூட அப்படித்தானே, உன்னை பேர் யாக்கோபே உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அப்படின்னு தான் வருது. எத்தன்கிற பேரு இருந்தாலும் அவனை ஒரு இஸ்ரவேலாக மாற்றி அவருக்கு பிரியமான ஒரு நபராக அவனுடைய பேரை அடிக்கடி சொல்றாரு வேதத்துல. அப்போ பேரை மாற்றி நம்ம அவனை தனிப்பட்ட விதத்துல அழைத்து அவனோடு இடைப்பட்டு அவனுடைய கேரக்டரை மாத்தி அவனுடைய பேரை வச்சே அவனுடைய சந்ததியை கூப்பிடுற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னொரு ஒரு வசனத்தை ஏசாயால 44 அதிகாரம் 21 வசனத்துல வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதுல பாருங்களேன், யாக்கோபே சொல்றாரு, யாக்கோபே எத்தனை, இஸ்ரவேலே அடுத்ததுன்னு சொல்றாரு, நீ என்னோட சமாதானமா இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அந்த லெவல்ல நீ இல்ல, இப்ப என் கூட சமாதானமா பேசக்கூடிய லெவல்ல வந்திருக்கிற நீ என்னுடைய தாசன், நான் உன்னை மறக்க மாட்டேன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை நீங்க தொடர்ந்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களுடைய பெயர் சொல்லி உங்களை அழைக்கிறாருன்றத நீங்க மறந்து போக வேண்டாம். அடுத்து பேரை மாத்தின சிலரை பார்ப்போம். மார்க் 3 அதிகாரம் 16 வசனத்துல, அவர்கள் யாரெனில் சீமோன் இவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லி வருது. யோவான் 1 அதிகாரம் 42 வசனத்துல, அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாயே சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் என்று சொல்லப்படுகிறது. இதுல பேதுருக்கு அந்த பேதுருன்ற பேரு அவனுடைய ஒரிஜினல் நேம் கிடையாது, அவனுடைய பேரு சீமோன். சீமோன் என்கிற பேரை பேதுரு அப்படின்னு சொல்லி ஒரு கண்மலை, ராக் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய பேரை மாற்றி அவனுடைய தன்மையும் மாற்றார். ஒரு அவன் எப்படிப்பட்டவன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு எல்லா நேரமும் வாயில வந்ததெல்லாம் பேசுறவன். ஆனா அந்த சபையின் ஒரு உறுதியான ஒரு கல்லாக அவனை மாற்றுகிற பேர் அவனுக்கு கொடுத்தது இயேசுவானவர். இப்போ பேரை அவனுக்கு மாத்தி கொடுக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் 2 பேருக்கும் மாத்துறாரு. செபதேயின் குமாரரை யாக்கோபு, யோவான் 2 பேருக்கும் இவ்விருவருக்கும், அது மார்க் 3:17 இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் போவர்னகேஸ் என்று பெயரிட்டார். இப்போ அவங்களுக்கும் போவர்னகேஸ் பேர் கொடுக்கிறாரு. அவங்களுக்குள்ள இருந்த ஒரு என்ன சொல்ற, ஒரு வல்லமையான ஒரு வீரமான ஒரு மக்கள் 2 பேரும் எதனாலும் போய் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இடிமுழக்க மக்கள் அப்படிங்கிற அர்த்தம் கொன்ற பெயரை கொடுக்கிறாரு. இப்போ பெயரை மாற்றுகிற தேவன், பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், நம்முடைய கேரக்டரை அறிஞ்சிருக்கிற தேவன். சும்மா ஏதோ பெயர் சொல்றவர் இல்ல, அறிந்து அழைக்கிற தேவன்றதை மறந்து போகாதீங்க. இன்னும் ஒரு காரியத்தை, இன்னொரு நபரை நம்ம முக்கியமா பார்க்கணும்னு விரும்புறேன். அதாவது சகையோ, இவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல மரத்துல ஏறி யாரும் அறியாம உட்கார்ந்துருந்தவன். ஏன்னா அவனுடைய தோற்றம் உயரமா, நார்மல் வளர்த்தி கிடையாது, குள்ளன் அப்படிங்கிற ஒரு தோற்றம், குள்ளமான தோற்றம் உடையவன். அப்போ மற்றவங்க இவனை குள்ளன்னு பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க், அவன் செய்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா வரி வசூலிப்பவன். அந்த காலத்துல யூதரிடத்துல வரி வசூலிக்கிறவர்கள் அதிகமாக வசூலிப்பாங்க. கொள்ளைக்காரங்களா இருந்தாங்க. அதிகமா வசூலித்து ரோமருக்கு செலுத்தினது போக மீதியை தங்களுடைய செலவுக்காக வச்சுக்குவாங்க. அதனால இவங்க பெரும் பணக்காரர்களாகவும் இருந்தாங்க, மக்களாலே வெறுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனா இவன் கண்டிப்பா இயேசுவை பார்க்கணும்னு போயிருந்தா அந்த மக்கள் இவனை ஒருவேளை உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. எப்பொழுதும் கூட்டத்தோட போய் கொண்டிருந்த இயேசுவின் நடுவில் இயேசுவை அவனால பார்த்திருக்கவே முடியாது. அதனால இவன் ஒரு செயல் செய்யறான். அந்த வழியா தான் அவர் போறாருன்னொன்னே ஓடி போய் இந்த மரத்தை தாண்டி தான் போகணும்,
மரத்து மேல உட்கார்ந்து பார்ப்பேன், நேரா நல்லா பார்ப்பேன்னு சொல்லி அந்த விருப்பத்தோடு உட்கார்ந்திருக்கான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் எரியோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அவனை அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இதுல பாருங்களேன், வந்துட்டாரு, பாக்குறாரு, அந்த இடத்துல வந்தாரு, நேரம் நிக்கிறாரு. சகைவே அப்படின்னு கூப்பிட்டுட்டு பேசாம விடல. வாப்பா, கீழே இறங்கி வாப்பா, சீக்கிரம் வாப்பா, உன் வீட்டுக்கு நான் வந்து இன்னைக்கு உன் வீட்டுலதான் தங்க போறேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும் பாருங்க. நம்ம ஒரு மதிக்கிற ஒரு நபர், அவங்க பார்க்கணும்னு நினைக்கிற நபர் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம வீட்டுல தங்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்ற போது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியமா இருந்திருக்கும். இயேசுவானவர் அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சையை அறிந்திருந்தார். அவரை பார்க்கணும்னு நினைச்சிருக்கிற அவனுடைய வாஞ்சையை அறிந்தது மட்டும் இல்லாம அவனுக்குள்ளே அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று கூட விரும்பினான். அவர் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே ஓடி வர்றான், இறங்கி வந்து அவர் போயிட்டே இருக்கிறாரு. போகும்போதே சொல்றான், ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வர வாங்கன்னு சொல்லி கூட்டு போறது மட்டும் இல்லாம இன்றைக்கு யார்கிட்ட நான் வந்து அநியாயமா வாங்கினேனோ அவங்ககிட்ட எல்லாம் நான் திரும்பி கொடுத்துட்றேன். 1 மடங்கு வாங்கினேன்னா 4 எத்தனையா கொடுக்குறேன். என்னுடைய ஆஸ்தியில பாதியை நான் ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன். நீங்க வந்துட்டீங்களே, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். இன்றைக்கு ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒருவேளை மனுஷரால ஒதுக்கப்பட்டவன், பாவின்னு சொல்லி தள்ளி வைக்கப்பட்டவன், எல்லாரும் வந்து முறுமுறுக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு போய் சாப்பிட போறாரு. எப்பா, நீ இதெல்லாம் மாத்திக்கோ, உன்னுடைய வழியெல்லாம் மாத்திக்கோ, இதெல்லாம் பண்ணிரு அப்படின்னு சொல்லவே இல்லை. பேரை தான் சொல்லி அழைச்சார். அவனை வர்றேன் உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தானா அவன் கூட போறாரு. தன்னால உள்ள மாற்றம் நடக்குதுங்க. இப்படிதான் நம்மை மாற்ற விரும்புகிறார். அவரோடு உள்ள ஒரு அன்பின் ஐக்கியம் நம்மை தன்னால மாற்றணும். நீ மாற்றினாதான் உன்கிட்ட வருவேன் அவன்கிட்ட சொல்லல. அவன் வந்து அவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போற வழியில தன்னால மாற்றினார் நடக்குது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அப்படித்தான் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய பெயர் சொல்லி நம்முடைய விருப்பத்தை அறிந்து நம்மோடு தங்க அவர் விரும்புகிறார். ஏதோ எங்கேயோ இருக்கிற தூரத்துல இருக்கிற தேவன் அல்ல அவர். தனிப்பட்ட விதத்துல பர்சனலா உங்க பேரை, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு பெயர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் பெயர் கொடுத்துட்ட தேவன் அவர். ஒருவேளை நீங்க அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்க பெயரை மாற்றுறதுக்கும் அவர் ரெடியா இருக்கிறாரு. இஸ்ரவேல்னு யாக்கோபுக்கு பெயரை மாற்றினாரு. அது மட்டும் இல்லாம நம்பவே முடியல, வாழ்க்கையில இது நடக்க சாத்தியமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன்ட்ட அவன் பேரை மாத்துறாருங்க. ஆபிரகாம், உன் பேரை மாத்தினாலாவது நீ நம்புவ. யாராவது உன்னை ஆபிரகாம்னு கூப்பிடும் போதே, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்லும் போதே அவனுக்கு இந்த நம்பிக்கை வருமே. ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆண்டவர், அது எனக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை வரும்ன்றதுன்னு பேரை மாத்தி கொடுக்குறாரு. சாராள்னு மாத்துறாரு. அந்த குழந்தைக்கு பேரை கொடுக்குறாரு ஈசாக்குன்னு சொல்லி. வேண்டப்படாத குழந்தை, யாருமே தேடாத குழந்தை, அந்த குழந்தைக்கு இஸ்மவேல்னு பேர் சொல்றாரு. ஏன்னா அவன் தகப்பனாலே கூட வெறுக்கப்பட்டவனா இருந்தான். இன்றைக்கு வெறுக்கப்பட்ட நபர், ஒருவேளை உங்களை கடவுள்னா யாருன்னே தெரியாதவங்களா இருந்தா கூட, அந்த சின்ன குழந்தையாகிய சாமுவேலுக்கு அவ தன்னை வெளிப்படுத்துவதற்காக அவனை பேரை சொல்லி அழைக்கிறது. இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார்ன்றதை மறந்து போயிடாதீங்க. உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை குறித்து மேலான திட்டங்களை வைத்திருக்கிற தேவன், உங்களை குறித்து பெரிய பிளான் வச்சிருக்கிற தேவன். இந்த உலகத்துக்கு அவர் அனுப்புனதன் நோக்கமே அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழ்ந்து இருக்கணும். நீங்க வாழ்ந்திருப்பது மட்டுமல்லாம மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உங்களை இந்த உலகத்துல உங்களை அனுப்பினார். உங்களுக்கு பெயர் சொல்லி உங்களை அழைக்கிறாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு தனியா இன்விடேஷன் கொடுக்குறாரு. உங்க பேரை எழுதி, நீ வரமாட்டியா, உங்க பேரை சொல்றாரு. ஒருவேளை என்னை பார்த்து கொண்டு இருக்கிற நபர் யாரா இருந்தாலும், ஒரு கடவுளே யாருன்னு தெரியாம இருந்தாலும், இயேசுவாகி அவர் உங்க பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களை நேசிக்கிறார்ன்றதை மறந்து போயிடாதீங்க. உங்களுடைய கவலைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய கஷ்டங்கள் தெரியும். உங்களுக்காக கவலைப்படுகிற தேவன் அவர். மற்றவங்க யாருமே உங்களை நேசிக்கல, எல்லாருமே உங்க பேரை கூட மறந்துட்டாங்க, யாரும் என்னை கூப்பிடல அப்படின்னா கூட உங்களை அறிந்து
வைத்திருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களோடு தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கு எதிராளி அல்ல. உங்களோடு இருந்து உங்களுக்காக செயல்பட விரும்புகிறார். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு எதிரானவரே கிடையாது. தேவன் உங்களுடைய பட்சத்துல இருக்கிறார். மறந்து போயிடாதீங்க. அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அவங்க ஒவ்வொருவருடைய பெயர்களையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஒருவேளை எல்லாராலையும் கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத சூழ்நிலையில நிற்கிற அந்த சகோதரனை, அந்த சகோதரிய ஆண்டவரே உம்முடைய கரத்துல நான் கொடுக்குறேன்ப்பா. நீங்க அவங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீங்க. அதுக்காக நன்றி. இந்த நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில அவங்க இருந்தாலும் நீங்க விடுதலை கொடுக்கிற தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இப்பொழுதே நான் அந்த சகோதரிக்கும் சகோதரனுக்கும் விடுதலையை நான் பேசுறேன். ஆண்டவரே, அவங்களுடைய குடும்பத்திலே கத்தாவே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்பதை அவர்கள் இந்த நேரத்துல உணர்ந்து கொண்டு உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள கத்தாவே நீர் கொடுக்கிற ஆண்டவரை வெற்றி அவர்கள் எடுத்துக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒருவேளை பிரச்சனையிலும் ஒரு வியாதியிலும் ஆண்டவரை அகப்பட்டு இருக்கிற அந்த யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல கத்தாவே அந்த வியாதிக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த வலிக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை நான் பேசுறேன். அந்த வலியை இப்பொழுதே கத்தாவே அந்த சரீரத்திலிருந்து நீங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை யாருக்குமே அது தெரியாத வலியாக இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுது நீர் பார்க்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர். உள்ளிந்திரியங்களை சோதிக்கிற தேவன் ஐயா, இந்த நேரத்துல கொடுத்த விடுதலைக்காக நன்றி சொல்றேன். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரை உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி. எடுத்து நிறுத்தினதற்காக நன்றி. நன்றி. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.